ஆண்டவர் இந்த எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்யறாரு பாருங்க. அத சங்கீதக்காரர் ரொம்ப விரிவா எழுதுறாரு. நீங்கள் 105ஆம் சங்கீதத்தினுடைய 37வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 37வது வசனம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் இருந்ததில்லை. 43வது வசனத்தை வாசிக்கலாம். எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்படும் போது, எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம், மகிழ்ந்தார்கள். அடுத்த வசனம், அவர்கள் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குறதற்காக அக்கினியையும் தந்தார். கேட்டார்கள், அவர்கள் காடைகளை வரப்பண்ணினார். வானத்து அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். கன்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா, ஆமென். பொன்னோடும் பொருளோடும் ஆண்டவர் புறப்பட பண்ணினார். ஆமென். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த 3வது பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க போகும்போது ஆண்டவர் அவர்களை வெறுமையா அனுப்பாம கர்த்தர் எப்படி அனுப்புறாராமா? பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு 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 எகிப்தியர்களுக்கு கொடுக்கும் போது ரொம்ப துக்கத்தோட கொடுத்தாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு தெரியாமலே ஒரு பேங்க்ல போடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. எகிப்தியர்களா ஆண்டவர் எதுக்கு வச்சிருந்தாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பேங்கா தான் வச்சிருந்தாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொடுத்ததெல்லாம் அவங்க பத்திரமா வச்சிருந்தாங்க. இவங்க கையில இருந்திருந்தாலாவது செலவாயிருக்கும், இவங்க இருந்திருந்தாலாவது அதை வீணடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் சேஃப்டியா போயிட்டு இருக்குது. ஆனா அன்றைக்கு புறப்படுகிற நாளிலே அவங்க எல்லாரும் ஓடி தங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பொண்ணு பொருள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து, தயவு செய்து போங்க, தயவு செய்து போங்க, நீங்க வெறுமையா போக வேண்டாம், நீங்க இவ்வளவு நாள் எங்களுக்கு கஷ்டப்பட்டு நல்லா தந்துட்டீங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. கர்த்தர் வெறுமையாய் அனுப்பவே இல்லை. நான் நம்புறேன், அப்பா உங்களை வெறுமையா அனுப்பலாம், அம்மா வெறுமையா அனுப்பலாம், மேனேஜர் வெறுமையா அனுப்பலாம், உங்களுடைய கம்பெனி உங்களை வெறுமையா அனுப்பலாம், உங்களுடைய ஓனர் உங்களை வெறுமையா அனுப்பலாம். இத்தனை வருஷம் பாடுபட்டு உழைச்சு அவங்க உங்களை வெறுமையா அனுப்பலாம், நீங்க நன்மை செஞ்சவங்க உங்களை வெறுமையா அனுப்பலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், வெகு சீக்கிரத்துல உங்க கைகளில் பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுவார். உங்க கைகளை கர்த்தர் நிறைய பண்ணுவார். நீங்கள் வெறுமையாய் போக போவது இல்லை, வெறுமையாய் போக போவதில்லை. நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிடுங்கப்பட்டதெல்லாம் உங்களிடத்திலே வரும், எடுத்து கொண்டதெல்லாம் உங்களிடத்திலே வரும், சேதப்படுத்தினது எல்லாம் உங்களிடத்திலே வரும். ஆமென். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு திரும்ப தருவார். உங்களுடைய கை விட்டு போனது எல்லாம், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, திரும்ப வரும். உங்களை ஏமாற்றினது திரும்ப வரும், நீங்கள் இழந்தது திரும்ப வரும், நீங்கள் நஷ்டப்பட்டது திரும்ப வரும், நீங்கள் கண்ணீரோடு விதைத்தது திரும்ப வரும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்கிறவர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. எங்கேயாவது இது நடக்குமா? இது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? அங்கேயே அத்தனை பேரும் எகிப்துல எல்லாருடைய வீட்டிலையும் சாவு. வேதம் சொல்லுகிறது, சாவில்லாத வீடு ஒரு வீடு கூட இல்லையாமா. எந்த வீட்டுல பார்த்தாலும் மரண ஓலம். அவங்களுக்கு கோபம் தானே வரணும், நீ தானே இப்படி பண்ண, உனக்காக தானே இப்படி நடக்குது, நீ செஞ்சதுனால தானே என் வீட்டுல இப்படி பிரச்சனை. அடிச்சு துரத்துனாங்கன்னு சொன்னா நியாயம், திட்டி அனுப்புனாங்கன்னா நியாயம். ஆனா ஆண்டவர் அப்படியே தலைகீழா மாத்துறாரு. கர்த்தர் அதிசயத்தை செய்கிறவர் அல்லவா? வேதம் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை வாங்கி கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எந்த இடத்திலிருந்து பிடுங்கப்பட்டதோ அங்கிருந்து எடுத்து கொடுக்கிற கர்த்தர்.
நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். யார் உங்களை வெறுமையா அனுப்பினாலும் இயேசு உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டார். நீங்க வெறுமையா போக மாட்டீங்க, வெறுமையா போக மாட்டீங்க. நீங்க தைரியத்தோட இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் என்னை வெறுமையா அனுப்ப மாட்டீர். இந்த வாக்குத்தத்தத்தை நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி ஸ்தோத்திரம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தார், பலவீனம் இல்லாமலே என்னை கிருபையாய். சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி, அப்பா இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். நான் ஏமாந்ததெல்லாம் எனக்கு கிடைக்கட்டும், என் கையிலிருந்து பிடுங்கப்பட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கொட்டுறதெல்லாம் திரும்ப கிடைக்கட்டும். சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் திரும்ப கிடைக்கட்டும், என் பிள்ளைக்கு திரும்ப கிடைக்கட்டும். அதை திரும்ப கொடுங்கப்பா. வெறுமையா அனுப்ப வேண்டாம், வெறுமையா அனுப்ப வேண்டாம். இத்தனை வருஷம் பாடுபட்டு உழைச்சு, இத்தனை வருஷம் நாயாய் பேயா அலைஞ்சு வெறுமையா நிக்கிறாங்களே அப்பா. ஆனா இப்போ கர்த்தர் இந்த 3-4 மாசத்துக்குள்ள பிளஸ் பண்ணி உங்களுக்கு வருகை தாமதிச்சா ஒரு புது வருஷத்துக்குள்ள போகும்போது இதோ பொன்னோடும் புரளோடும் கர்த்தர் புறப்பட பண்ணினார். ஹalleluya. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. சொல்லுவோம், பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. சொல்லுங்க, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. கைய மேல பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், சேர்ந்து பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, வீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. சொல்லுங்க, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, வீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு. ஆமென். ஓகே, விசுவாசிக்கிறீங்களா? நான் ஒருத்தன் தான் விசுவாசிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. என்ன வேணாலும் கொடுப்பாங்க, என்ன வேணாலும் கொடுப்பாங்க. பொன்னையும் பொருளையும் தூக்கி கொடுப்பாங்களா? சொல்லுங்களேன். ஆனா கர்த்தர் கொடுக்க வச்சார்ல. இது உன் உழைப்பு இல்லப்பா, இது உன் உழைப்பு இல்லை, என் பிள்ளையினுடைய உழைப்பு. இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் போனா போதும் தான் நினைச்சாங்க. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, பொன்னையும் பொருளையும் பணத்தையும் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் கிளம்புனா போதும்னு நினைச்சாங்க. அதற்கு தான் ஆவலா இருந்தாங்க. ஆனா ஆண்டவருக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும்ல. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், உங்களுக்கு கொடுக்குற பிரச்சனை நிமித்தமா எனக்கு ஒன்றும் வேணாம் பாஸ்டர், எனக்கு ஒன்றும் வேணாம் ஆண்டவரே, பிரச்சனை இல்லாம இருந்தா போதும் ஆண்டவரே, என்னை சமாதானமா அனுப்புனா போதும், எனக்கு எதுவும் கஷ்டப்பட்டது எதுவும் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் இழந்தது எதுவுமே எனக்கு தராட்டி கூட பரவாயில்ல, என்னை சமாதானமா அனுப்புனா போதும்னு மட்டும் யாரோ ஒரு சிலர் நினைக்கலாம். இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் அப்படி நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நேபுகாத் நேச்சருடைய ஆட்களை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ எனக்காக பெரிய வேலை செஞ்ச, பெரிய வேலை செஞ்ச. நீ எப்படி வேலை செஞ்சேன்னா, உன்னுடைய தலை மொட்டையாகிற அளவுக்கு நீ வேலை செஞ்ச, உன்னுடைய முடியெல்லாம் கொட்டி போச்சு, அந்த அளவுக்கு நீ வேலை செஞ்ச. உன்னுடைய தோள்பட்டையில சுமந்து சுமந்து இந்த தோள்பட்டையில இருக்கிற இந்த தோலெல்லாம் வர்ற அளவுக்கு நீ வேலை செஞ்சுட்ட. ஆனா உனக்கு ஏதாவது கொடுத்தாங்களான்னா உனக்கு ஒன்றும் கொடுக்கல, உன்னை எதுவுமே கொடுக்காம அனுப்பிட்டாங்க. ஆனா உலகம் உனக்கு ஒண்ணுமே கொடுக்காம அனுப்பிட்டாலும் நான் நீதி உள்ள நியாயாதிபதி, உனக்கு நான் ஒன்று தருவேன். என்ன தருவேன்னா, எகிப்து தேசத்தையே உனக்கு நான் தருவேன், எகிப்து தேசத்தையே உங்களுக்கு தருவேன். அவங்க கொடுக்காம இருக்கலாம் பிரதர், அவங்க கொடுக்காம இருக்கலாம் சிஸ்டர், ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த தெருவில் நீங்க பொன்னோடும் பொருளோடும் வாழ்வீங்க. அந்த சொந்தங்களுக்கு முன்னாடி
நீங்க ஆசீர்வாதத்தோட வாழ்வீங்க. வாழ கர்த்தர் உதவி செய்வார். 100% நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வாக்குத்தத்தம் என் தலை மேல இருக்கணும்? இது எப்படி நடக்கும்னா, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. இப்ப பாட போறோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். இது இந்த பாட்டை பாட உங்க தலை மேல அப்படியே இது நடக்க போகுது. ஹல்லேலூயா. கரங்களை எல்லாரும் தட்டி பாடி நன்றி அப்பா சேர்ந்தாமே. ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சொல்லுங்க. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். 5 அப்பங்களை 5000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 5000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவு. இப்ப கைய மேல ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சொல்லுங்க. பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்தாரே, பொருளோடு அப்பா புறப்பட செய்தாரே. ஓ பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். சொல்லுங்க. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயம் நடக்கும். ஒரு அதிசயம் நடக்கும். உங்க வீட்டில் ஒரு அதிசயம் நடக்கும். உங்க வேலை ஸ்தலத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். அதிசயம் நடக்கும். இது நிறைய பேர் சொல்லுவாங்க, இது அதிசயம், இது அற்புதம், இது அற்புதம், இது அற்புதம். இது யாருக்குமே நடக்காது. ஆனா கர்த்தர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. நீங்க வழிபடுகிற ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. அதிசயம் தான் இதுல நடக்க போகுது. எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. லைவ்ல இருக்கிறவங்க கூட முடிஞ்சா அப்படியே எழும்பி நின்று எங்களோட சேர்ந்து இந்த கடைசி ஜெபத்துல தேங்க்யூ ஜீசஸ். உங்களை ஸ்பெஷலா தனியா இன்றைக்கு இருக்கிற இந்த வார்த்தைக்காக நான் ஜெபிக்க போறேன். தேங்க்யூ ஜீசஸ். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன்,
அதிசயங்களை காண பண்ணுவேன். சொல்லுங்க சொல்லுங்க ஹalleluya. நான் ஒரு அதிசயத்தை பார்க்க போறேன். நான் என் வீட்டில் ஒரு அதிசயத்தை பார்க்க போறேன். என் ஊழியத்தில் ஒரு அதிசயத்தை பார்க்க போறேன். ஆமென். என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை பார்க்க போறேன். சொல்லுங்க சொல்லுங்க விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை பார்க்க பண்ண போறாரு. ஹalleluya ஹalleluya. என் சரீரத்தில் ஒரு அதிசயம் நடக்க போகுது. என் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்க போகுது. என் மூத்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகுது. என் சின்ன பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகுது. கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை காண பண்ண போகிறார். அதிசயத்தை காண பண்ண போகிறார். அதிசயத்தை காண பண்ண போகிறார். ஹalleluya.